ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சார்ஜில் இருந்தால் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா, இந்த ஃபீல்ட் லைன்ஸ் மூலமாக நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வரையறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So, இப்போ பார்க்கலாம். First point, electric field vectors are visualized by the concept of electric field lines. They form a set of continuous lines which are the visual representation of the electric field in some region of space. So, the following rules are followed while drawing electric field lines for charges. So, என்னென்ன rules அப்படின்றத நம்ம லைனாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோவில் பார்த்துருக்கோம், ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜாக இருந்தால் அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா அவுட்வேர்ட்ஸில் இருக்கும். பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரம்பித்து அதோட டைரக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதான் இந்த மாதிரி அவுட்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம மார்க் பண்ணுறோம். இதுவே இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இன்ஃபினிட்டிலேருந்து டுவர்ட்ஸ் த சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ் அட் இன்ஃபினிட்டி. For a positive point charge, the electric field lines point radially outwards, and for negative point charge, the electric field lines point radially inwards. ஸோ இது பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஃபீல்ட் லைன்ஸோட டைரெக்ஷன் அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எப்படி இருக்குது, அதோட டைரெக்ஷன் வந்து இன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் த சார்ஜ் இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த டைரெக்ஷனை வச்சு நம்ம இங்கே கொடுத்துருக்க சார்ஜ் பாசிட்டிவாவா இல்லை நெகட்டிவா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. For an isolated positive point charge, the electric field line starts from the charge and ends only at infinity. For an isolated negative point charge, the electric field line starts at infinity and end at the negative charge. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பாசிட்டிவாக இருந்தால் அதோட டைரெக்ஷன் ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். நெகட்டிவாக இருந்தால் இட் வில் பி ரேடியலி இன்வர்ட்ஸ். ஸோ இந்த ஃபிகரில் பாருங்கள், இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. அப்போ இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இது நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டார்ட் பண்ணுற சார்ஜ் வந்து டுவர்ட்ஸ் திஸ் சார்ஜாக இருக்குது. ஸோ ரேடியலி இன்வர்ட்ஸ். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே வந்து முடியுது. ஸோ நெகட்டிவில் வந்து இது எல்லாமே உள்நோக்கி இருக்கிற மாதிரி இந்த ஆரோ மார்க்ஸ் இருக்குது. இதுவே பாசிட்டிவாக இருந்தால் அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வந்தால் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அட் தட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டான்ஜென்ஷியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அட் த பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு டேஞ்சன்ட் லைன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டேஞ்சன்ட் வந்ததுன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது, இப்போ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி நமக்கு நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப டென்சராக இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்சராக இருக்கும். அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அது வந்து டென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 2 பாயிண்ட் மூலம் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஏல இந்த இடத்துல ரொம்ப டென்ஸாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதுவே பியில் கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் இன் அ ரீஜியன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேஸ் அ லார்ஜர் மேக்னிடியூட் அண்ட் லெஸ் டென்ஸ் இன் அ ரீஜியன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஸ்மாலர் மேக்னிடியூட். ஸோ அப்போ எப்படி இருக்குது, இந்த ரேடியஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதுவும் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் for a point charge decreases as the distance increases. So the distance increase ஆக electric field ஓட magnitude குறையுது. So modulus of E vector is inversely proportional to 1 by r square. புரியுதுங்களா? ரேடியஸ் அதிகமாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. E vector is inversely proportional to 1 by r. அடுத்தது, இப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கலரில் இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அது இந்த கலரில் இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்போவுமே இன்டர்செக்ட் பண்ணாது. ஏன்னா இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்க, இப்போ இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா இங்கே ஒரு சார்ஜை வச்சுன்னா அதோட டைரக்ஷன் எப்படி மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆக முடியாது, இதுவும் மூவ் ஆக முடியாது. அப்போ அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே இன்டர்செக்ட் பண்ணாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். If 2 lines cross at a point, then this will be 2 different electric field vectors at the same point.
As a consequence, if some charge is placed in the intersection point, then it has to move in two different directions at the same time, which is physically impossible. Hence, electric field lines do not intersect. So, இந்த பாயிண்ட் மூலம் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது, தனித்தனியாக செப்பரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூடுக்கு ஏற்ற மாதிரி தான். மேக்னிடியூட் மாறினா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட நம்பரும் மாறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தட் எமனேட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ், எமனேட்னா அதுலேருந்து வெளியே போகிறது. ஸோ பாசிட்டிவ் வந்தால் வெளியே போகும். நான் இப்போ இது ரெண்டுமே நெகட்டிவ் கொடுத்துருக்கிறதுனால உள்நோக்கி இருக்க ஆரோ மார்க். Emanate from positive charge or end at a negative charge is directly proportional to the magnitude of the charges. So இந்த magnitude பொறுத்து தான் நமக்கு எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம குறிப்பிடும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்ஜஸ் எடுத்துங்க. இப்போ -q -2q. ஸோ இது டுவைஸ் ஆஃப் -q இல்லைங்களா? ஸோ -qக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் இருக்குது. ஸோ -qக்கு 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. இதுவே -2qக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 இது வந்து 8 இருக்குது, இங்கே வந்து 16 இருக்குது. ஸோ டுவைஸாக இருக்குது. ஸோ -qன்றதுனால இங்கே 8 இருக்குது. ஸோ -2qன்றதுனால 16 இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறா, இதோட மேக்னிடியூடை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்ட்டும் மாறுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எண்டிங் அட் +q is 8 and the number of field lines ending at -q is 16. Since the magnitude of the second charge is twice that of the first charge, the number of field lines drawn for -2q is twice the number that is drawn for charge -q. ஸோ இவ்வளோ தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ரூல்ஸ். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -qக்கு 8 இருந்தால் -2qக்கு 16 இருக்குது. ஸோ இதோட கவுண்ட் வந்து நம்பர் வந்து இந்த மேக்னிடியூட் பொறுத்து மாறுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கான ரூல்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இது ரிலேட்டடான ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். இன் ஃபிகர் ஏ ஐடென்டிஃபை த சைன்ஸ் ஆஃப் டூ சார்ஜஸ் அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ q1/q2 மாடுலஸ் ஆஃப் q1/q2. சரியா? இப்போ இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு சார்ஜ் q1 q2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாவே நம்ம இது பாசிட்டிவ் சார்ஜா இல்லை நெகட்டிவ் சார்ஜாக சொல்கிறோம். ஸோ q1 பாருங்கள், இந்த ஆரோ மார்க்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் உள்ளே வருது. சரியா? அப்போ இது என்ன சார்ஜு? இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இதுவே q2வில் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் அதோட டைரக்ஷன் வந்து ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு இதுவை நம்ம இது பண்ணிட்டோம். q1 வந்து நெகட்டிவ் சார்ஜ், q2 வந்து பாசிட்டிவ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், q1/q2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ q1ல் வந்து 6 இருக்குது, கவுண்ட் பண்ணி பார்த்து எழுதிங்க. 6 இருக்குது. q2வில் வந்து 18 இருக்குது. ஸோ அப்போ என்ன, q1/q2 மாடுலஸ் ஆஃப் 6/18 gives us q1. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். q1 வந்து 6, q2 வந்து 18. ஸோ இதோட ரேஷியோ மேக்னிடியூட் தான் நம்ம எடுக்க சொல்ல போகிறோம். ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் q1/q2 is equal to n1/n2. n1 பார்த்தீங்கன்னா 6ன்னு நம்ம பார்த்துருக்கோம். q2 கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ அது 18 போட்டிருக்கீங்கன்னா 6/18 is equal to 1/3. ஸோ q2 இங்கே வச்சு இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா q2 is equal to 3q1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ q2 is equal to 3 மாடுலஸ் ஆஃப் q2 is equal to 3 மாடுலஸ் ஆஃப் q1. ஸோ இதுலேயே செகண்ட் பார்ட் வந்து இன் ஃபிகர் பி calculate the ratio of the two positive charge and identify the strength of the electric field at 3 points A, B and C. ஸோ இங்கே ரேஷியோ ஆஃப் டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவ். அதே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கு ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ்னு அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாயிண்ட் A, B and Cயில் அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பாயிண்ட் A, B and Cயில் அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து த நம்பர் ஆஃப் இதை கவுண்ட் பண்ணி எழுதிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ இந்த நான் எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது நான் கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். q1ல் வந்து 18 இருக்குது, q2வில் வந்து again 18 இருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் emanating from both positive charge are equal. ஸோ both are equal. ஸோ n equal to 18. அடுத்தது இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ மாடுலஸ் ஆஃப் q1/q2 is equal to 18/18 is equal to 1. ஸோ இது வந்து ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் வந்து
நம்ம இதில் ஏ பி அண்ட் சியில் அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பார்த்தாவே தெரியுது ஏ வந்து டென்சராக இருக்குது, ஏன்னா அது க்ளோஸாக இருக்குது, நம்ம சார்ஜுக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து டென்சராக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். பியில் வந்து லெஸ் டென்சர். அப்புறம் சியில் எப்படி இருக்குது, இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸே க்ராஸ் ஆகலை இங்கே இந்த பாயிண்ட் சியில். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அட் பாயிண்ட் ஏ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் compared to lines at point B, no field lines passes through C. So the resultant electric field at C due to the charges is 0. So இங்கே வந்து electric field வந்து 0. இங்கே A வந்து டென்சராக இருக்குது, Bயில் கொஞ்சம் லெஸ் டென்சராக இருக்குது. ஸோ இதோட பார்ட் B ப்ராப்ளமில் பார்ட் B முடியுது. இப்போ அடுத்தது பார்ட் 3 பார்க்கலாம். Figure 3 represents the electric field lines for 3 charges. If Q2 equal to minus 20 nanocoulomb, then calculate the value of Q1 and Q3. ஸோ 3 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, Q1, Q2, Q3. இப்போ Q1ம் Q3யும் பாசிட்டிவ், Q2 வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபேஸஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். இதுலேயும் ஃபேஸஸ் ரேடியலி அவுட், டைரக்ஷன் வந்து ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்குது இந்த சார்ஜ்லேருந்து. பட் Q2வில் எல்லாம் வந்து உள்ளே வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ Q2வோட டைரக்ஷன் பாருங்கள், ஃபேஸஸ் டைரக்ஷன் வந்து ரேடியலி இன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம Q1/Q2 கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கவுண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். Q1ல் எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, Q2வில் எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, Q3யில் எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. Q1ல் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி எழுதல 8 இருக்குது. அதே மாதிரி Q3லேயும் 8 இருக்குது. இதுவே Q2வில் இது ரெண்டுத்தையும் கம்பைன் ஆகுதுனால இங்கே 16 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ Q1 வந்து 8, Q2 வந்து 16 அண்ட் Q3 வந்து 8. இப்போ இதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Q1 Q2 இஸ் ஈக்குவல் டு 8/16. ஸோ இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா 1/2. ஸோ இதுலேருந்து மாடுலஸ் ஆஃப் Q2 இஸ் ஈக்குவல் டு 2Q1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஏற்கனவே Q2 வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க -20 nanocoulomb. ஸோ அதை இங்கே மேக்னிடியூட்ன்றதுனால நம்ம சைனை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுனா 20 இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் Q1, 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Q1. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Q1 இஸ் ஈக்குவல் டு 10 nanocoulomb. Q1 கண்டுபிடிச்சிட்டோம், Q2 அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்து Q3 கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அடுத்த ரேஷியோ மாடுலஸ் ஆஃப் Q3/Q2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q3யோட கவுண்ட் எடுத்தோன்னா 8, Q2 வந்து 16. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அதோட ரேஷியோ 1/2. ஸோ Q3 இஸ் ஈக்குவல் டு Q2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் Q3 இஸ் ஈக்குவல் டு Q2/2. நம்ம Q2 வேல்யூ 20. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி 20/2 பார்த்தீங்கன்னா 10 nanocoulomb. ஸோ மாடுலஸ் ஆஃப் Q3 ஈக்குவல் டு 10 nanocoulomb. ஸோ மாடுலஸ் ஆஃப் Q1 10 nanocoulomb, Q2 இஸ் 20 nanocoulomb அண்ட் Q3 இஸ் 10 nanocoulomb. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது.